மாநில துணைத் தலைவர் சி அன்புமணி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சி அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸை தைலாபுரம் தோட்ட இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட சி அன்புமணி மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். 2016இல் பாமக தனித்து போட்டியிட்ட போது சி அன்புமணி சுமார் 41,428 வாக்குகளை பெற்றார். பதிவான மொத்த வாக்குகளில் இது 23.19% என்பது குறிப்பிடத்தக்கது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடப் போகும் வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், ஜெயக்குமார் உள்ளிட்டோருடன் இந்த ஆலோசனையை தொடங்கியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் யார் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார்கள் என்பதற்கான ஆலோசனை கூட்டம் தற்பொழுது அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், என்னென்ன காரணங்களின் அம்சங்களின் அடிப்படையில் வேட்பாளரை முடிவு செய்ய இருக்கிறது அதிமுக? இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? அபிநயா, குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஜூலை 10ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்காக 3 கட்சிகள் ஏற்கனவே தங்களுடைய வேட்பாளர்களை திமுக, அதே போல குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பாமக உள்ளிட்ட அதே போல நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிமுக தற்போது வரை வேட்பாளர் குறித்த அந்த அறிவிப்பு இன்னும் வெளியிடவில்லை. இந்த நிலையில் தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது கட்சி அலுவலகத்தில் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக அதிமுகவினுடைய அவைத்தலைவர் சி வி சண்முகம், முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், தங்கமணி, வேலுமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் தேர்வு செய்யக்கூடிய பணிகளில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள்ளாக அதிமுகவினுடைய சார்பில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்கள் குறித்த அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுகவை பொறுத்தளவிற்கு அன்னியூர் சிவா அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவிற்கு டாக்டர் அபிநயா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சி அன்புமணி அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான அந்த வேட்புமனு ஏற்கனவே தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில தற்போது அதிமுக தன்னுடைய வேட்பாளரை எப்பொழுது அறிவிக்கப் போகிறது அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அது குறித்தான தீவிர ஆலோசனையில தற்போது எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்கிறார். அபிநயா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளர் யார் என்பது குறித்த முடிவை எடுப்பதற்கான ஆலோசனை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.